சிவியர் ஹெட் இன்ஜுரி, பட் நவ் ஹீஸ் ஆல் ரைட். ஹெவி மெடிக்கேஷன்ஸ் கொடுத்ததுனால அவர் நினைவு திரும்ப கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் அவர் இங்கே ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். ஹி வில் ரெக்கவர் சூன். தேங்க்ஸ் டாக்டர். ஆமாம், உங்கள் பையனுக்கு பார்வை எப்போலேருந்து இல்லை? ஒரு 15 வயசுலேருந்து. திடீர்னு ஹை ஃபீவர் 2 வீக்ஸ் இருந்துச்சு. அப்போலேருந்தே பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்ஸ் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோஸா டீஜெனரேட்டிவ் ஐ டிசீஸ்னு டயக்னைஸ் பண்ணாங்க. ஆனால் அப்போ கொடுத்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே உதவலை. இப்போ அவர் கண்ணை செக் பண்ணி பார்த்ததில் லைட்டுக்கு அவருடைய ரெட்டினா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஹோ, நாளைக்கு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வரட்டும், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வருணுக்கு இப்போ லைட் பர்செப்ஷன் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணால் பார்வை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர் இதில் யோசிக்க எதுவுமே இல்லை. வருணால் மறுபடியும் பார்க்க முடியும்னா நாங்கள் எவ்வளோ செலவானாலும் மேனேஜ் பண்ணுறோம். நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஷூர். என்னடி இது கூத்து? எல்லாம் எங்களுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் என்னை எப்படி பார்த்தானோ, நான் எப்படி இருந்தால் அவனுக்கு பிடிக்குமோ அப்படி தான் வந்திருக்கேன். கடவுளே, இதை பார்க்கவா கண்ணு வந்துச்சுன்னு கதற போகிறான். பொறாமையை பாரு. உங்களை பார்த்து தான் அடையாளம் தெரியாமல் திணற போகிறான். மீசை ஒட்டி விட்டுட்ட. மா சார் சார் கொஞ்சம் உட்காருங்க சார். எங்க அம்மா எங்க? வருவாங்க சார். வருண் வருண். மா எங்கம்மா போயிட்ட? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஒன்றும் இல்லைடா, ஹாஸ்பிட்டலில் இருக்க. உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. வருண் ப்ளீஸ் ஸ்ட்ரெயின் பண்ணாத, பொறுமையாரு. ரெஸ்டாரண்ட்லேருந்து வரும்போது உன் மேலே ஒரு கார் மோதிருச்சு. நான் எத்தனை நாள் இங்கே இருக்கேன்? ஒரு 3 வாரமா. என்னப்பா சொல்கிற? அமைதியாரு, உனக்கு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. உனக்கு கண்ணில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. உனக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க போகுதுடா. நீ கட்டு பிரிக்க போகிறாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா ப்ளீஸ்? என்ன சொல்கிறாரு? அவனுக்கு ஒன்றும் புரியல, டென்ஷனாக இருக்கான். மிஸ்டர் வருண், நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. யூஆர் அப்சல்யூட்லி ஃபைன். ஜஸ்ட் ரிலாக்ஸ். மெதுவாக உங்கள் கண்ணை தருங்க. வருண், மெதுவாக முயற்சி பண்ணுங்கள். மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் பார்க்க முடியுதா? கேன் யூ see? Rest எடுக்கணும். I'll come back again. சாதனா பாடுறா. மா என்னை பார்க்க யாராவது வந்தாங்களா? யாரா கேட்குற? எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். என் ஃப்ரெண்டுமா. எந்த ஃப்ரெண்டு? தீபான்னு யாராவது என்னை தேடி வந்தாங்களா? தீபாவா? அப்படி யாரும் இங்கே வரலையே. என் ஃபோன் எங்கம்மா? தீபா ஏதாவது ஃபோன் பண்ணாளா? நான் உடனே அவகிட்ட பேசணும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சாதனா நில்லுமா, எங்க போற? என்னங்க இவன் யாரோ தீபான்னு புலம்புறான். என் ஃபோன் எங்கன்னு கேட்டல. நான் தீபா கிட்ட உடனே பேசணும், அவளை பார்க்கணும். என்னடா நீ? சாதனா தான் ராத்திரி பகல்னு பார்க்காம உன் பக்கத்துல என்ன கவனிச்சுக்கிட்டா. அவகிட்ட பேசக்கூட இல்லை. அதெல்லாம் பேசிக்கலாமா? நான் தீபா கிட்ட இப்பவே பேசணும். ஃபோனை தரியா இல்லையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ பொழைச்சு வரணும், உனக்கு கண் பார்வை திரும்ப வரணும்னு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். பார்வை வந்துச்சேன்னு சந்தோஷப்படாம ஏன்னா எவ்வளவு பெரிய சொல்லி கத்திட்டு சொன்ன. என்னது? ஏதோ செலவாயிடுச்சுன்னு சொன்னியே,
ஆமாண்டா செலவாச்சு. என்ன இப்போ? எவ்வளோப்பா ஆச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொல்லுங்கப்பா. நம்மக்கிட்ட இருந்தது போக வெளியே கொஞ்சம் வாங்கியிருக்கோம். டேய் வருண், வருண். இல்லடா. வருண், இப்போ உங்கள் கண்ணுக்கு லைட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். திடீர்னு அதிகமாக வெளிச்சம் இருந்தால் அடாப்ட் பண்ண டைம் ஆகும். அண்ட் கண்ணாடி போட வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். யாரு? ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டா? ஆமாங்க, சாரி. 10:30 க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இல்லை, பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் பெரியவர் ஒருத்தர் பசிக்குதுன்னு சொன்னார். ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கேட்டார். இங்கே வேற எந்த ஹோட்டலும் இல்லை, அதான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணுறேன். ம். நல்ல வேலை, இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். இந்தாங்க. சாரி, உங்கள் கண்டிஷன் தெரியாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஹலோ, இதில் அனுதாபப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இது என்னோடய ரெஸ்டாரண்ட், இதான் என் வேலை. ஓகேங்க, தேங்க்ஸ். முடிஞ்சால் நீங்களும் வாங்கல, அந்த பெரியவர் பக்கத்தில் தான் இருக்கார். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ம். இங்கே தான் இருக்காரு. வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகேங்க, நான் வரேன். உங்களை எங்கேயாச்சும் கொண்டு போய் விடணுமா? தேங்க்ஸ், பட் இந்த ஏரியாவில் பள்ளம் மேடு ஸ்பீட் பிரேக்கர் வரைக்கும் எல்லாம் எனக்கு அத்துப்படி. பாய். ம். சாதனா உன்னை பற்றி நல்லா எழுதியிருக்கால. ம். உன்னை பற்றியெல்லாம் நல்லா எழுத ஒரு பெரிய மனசு வேணும். மா, சப்பாத்தி கூட. ரெஸ்டாரண்ட் ஓனர், இன்னும் அம்மா கையாலேயே சாப்பிட்ற. மா, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. தேவையில்லாமல் பேசி போர் அடிக்காத, சரியா? ம். வாங்க. என்ன, இன்னைக்கு அந்த பெரியவர் சாப்பாடு கேட்டாரா? ஐயோ இல்லை, பட் நான் தான் வந்திருக்கேன். எப்படி? உங்கள் டியோட்டர் நிவ்யா தானே? சூப்பருங்க நீங்கள். நான் நேற்று அவசரத்தில் பே பண்ண மறந்துட்டேன். எவ்வளோ ஆச்சு? இல்லை, பரவாயில்லைங்க. இப்போ நான் உங்ககிட்ட காசு வாங்கினேன்னா அப்புறம் என் கணக்கில் வர வேண்டிய புண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ வேண்டாம், சாரி. சரி, அப்போது இன்றைக்கும் கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கலாமே. நீங்கள் தான் அந்த பெரியவர் இல்லை நீங்களே. நம்ம ஊரில் பசியோடு இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. சரி, ஒரு நிமிஷம். ம். என் பேர் தீபா. நான் இங்கே ஷாப்பிங் மாலில் ஒரு க்ளோதிங் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறேன். ஓ, நான் வருண். அவித்தல், பொரித்தல், வறுத்தல், வதக்கல், இதான் நம்ம தொழில். கை நீட்டினீங்களா? என்ன? இல்லை, இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ண உங்கள் கையை. இல்லையே. சாரிங்க, எல்லா தடவையும் இதை மட்டும் மறந்துடுவேன். பரவாயில்ல. இல்லை இல்லை இல்லை, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ம். ஹாய், ஹாய் வருண். தீபா. Siri, time. It's 11:07 p.m. Good evening. Siri, call Deepa. Calling Deepa. The customer you're calling is unavailable. You can now leave a voice message after the beep or hang up. Hi Deepa, I'm waiting for you. Where are you? Ready to send it. Done. Sadhana calling. தீபா, என்னாச்சு?
ஏதாவது பிரச்சனையா? சொன்னா தானே தெரியும். ப்ளீஸ் தீபா, என்னன்னு சொல்லு. எங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ணா. பையன் பெரிய இடம், ஆனாலும் அவங்க வீட்டில் ஒத்துட்டாங்க. அக்கா ஆசைப்பட்டாலேன்னு அப்பாவும் தகுதிக்கு மீறி செலவு பண்ணி பெருசா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவ அங்க சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா எங்களை கண்டுக்கவே இல்லை. கல்யாணத்துக்குன்னு வாங்கின கடன்ல எங்க நிலைமை தான் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே தான் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனா 2 வருஷம் ஆகியும் கடனை கொஞ்சம் கூட அடைக்க முடியல. கடன்காரங்களை தினம் எப்படி சமாளிப்போன்ற பயத்திலேயே லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு 2-3 ரவுடிங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. கடனை ஒழுங்கா திருப்பி அடைக்க வைக்கலன்னு பொண்ணு அப்பா அதை கேட்க முடியாம வாங்கின மொத்த பணத்தையும் 2 நாள்ல திருப்பி கொடுத்துருன்னு ஏதோ அவசரத்துல சொல்லிட்டாரு. ஆனா நிச்சயமா அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு எல்லாரும் தலைமறைவா எங்கேயாவது ஓடி போயிடணும், இல்ல குடும்பத்தோட. பைத்திய மாதிரி பேசாத தீபா. அவன் 1000 கோடி கடனை வாங்கிட்டு ஜாலியாக வெளிநாட்டில் போயிருக்கான். ப்ளீஸ் வருண். சரி, என்ன கேட்டுக்கலாம்ல? வேணாம் வருண், ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நான் சேவிங்ஸில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு இப்போ அவசரமாக எந்த தேவையும் இல்லை. நான் தரேன். ப்ளீஸ் வேணாம் வருண். இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல நீ மட்டும்தான் இருக்கு. உன்னையும் கடங்காரங்க லிஸ்ட்டில் சேர்க்க விரும்பல. இந்த பிரச்சனையை எத்தோடு விட்டுரு தீபா. அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட உன் கல்யாணத்துக்கு எந்த பைசாவும் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லிவிடு. ஏன்னா என் சைட்லேருந்து எந்த டிமாண்ட்ஸும் இல்லை. உன் சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், என்னை தப்பாக எடுத்துக்காத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இது எல்லாமே. தீபா, எனக்கு பார்வை இல்லை, அதனால தான் நீ யோசிக்கிறேனா? ஓப்பனாக என்கிட்ட சொல்லிவிடு. இப்போவே நம்ம கையை குலுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம். மற்றபடி நீ என்னை ரிஜெக்ட் பண்ண எந்த காரணமும் இருக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஹேண்ட்ஸம், சார்மிங், எனக்கே தெரியும். ஹேய், சிரிச்சதானே? இல்லையே. இன்னைக்கு இந்த இடம் கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இல்லை? விளையாடாத வருண், எனக்கு லேட் ஆயிடுச்சு. இப்படி பாதியிலே விட்டு போனேன் எப்படி? லைஃப் ஃபுல்லாக உங்க கூட தானே வரப்போகிறேன். சரி, நான் கிளம்புறேன். பை பை கிஸ்லாம் எதுவும் இல்லையா? இங்கேயா? இங்கே. கிளம்புறேன். தீபா, என் மாமனாருக்கு ஒரு ஹலோ சொல்லிடு. என்னால் முடியல விக்ரம். உனக்கு தெரியும் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு. எனக்குன்னு இருக்கிற ஒரே தம்பிக்கு
ஏன் இவ்வளோ பிரச்சனை? பிரியா என்கிட்ட முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ பிரச்சனைங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியர், மருந்து வாசனை, இதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்து உன் கூட பேசுகிற இந்த கொஞ்ச நேரம் தான் எனக்கு சந்தோஷமே. உன்கிட்டயும் வந்து அழ சொல்றியா? இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? டியூமர் பெருசாகிறதுக்கு முன்னாடி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஓ, சூட்டபிளான ஒரு டோனர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஏதாவது இல்லீகல் ஏஜென்ட் வழியாக ஆர்கனுக்கு அரேஞ்ச் பண்ணுறதா. ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். எனக்கு இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. என் தம்பி. இதெல்லாம் பேசாத பிரியா, நான் இருக்கேன் உனக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஈரோடு. பஸ்ஸில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா? போ 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 ஃபாஸ்ட்டாக போ. கன்ஃபார்மாக விக்ரம் தானே? ஆமாங்க, நீங்கள் கொடுத்த நம்பர் தான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் முன்னால் இருக்க அந்த வண்டியில் போகிறான் தான் காட்டுது. வருண் என்ன பண்ற? விடியண்ணே, இன்னைக்கு அவளை சாவடிக்கணும். சொன்னா கேளு வருண். ஓ, தேவையில்லாத வேலை பார்க்காத, மூடிட்டு உட்காரு. இப்போ நீ இறங்கி போனேன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாரு வருண். உள்ள ஒரு ஆடு சிக்கியிருக்கான்ல, அவனை ஏமாத்தும் போது கையும் களமா பிடிச்சாதான் உண்டு. அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னாவது தெரியணும். இல்லை எங்கேயோ உட்காந்து பார்க்கிங் டிக்கெட் கிளிக்கணும்னு சொல்லுங்கள், செய்யலாம். ஏய், உங்க ப்ளூடூத் கொடுங்க. எது கேட்குறீங்க? கொடுங்க சொல்கிறேன். இங்கே இரு. எங்க? வெறும் ஜூஸ் மட்டும் போதுமா? ஹலோ, சொல்லு சாதனா. எதுவும் பேசாத, லைன்ல இரு. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் விக்ரம்? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஏய், எதுக்கு பிரியா இவ்வளோ ஃபார்முலா பேசுகிற? நாளைக்கு எனக்கு பணம் வந்துடும், நீ நடக்க வேண்டியதை பாரு. ஹாஸ்பிட்டல் ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தானே? இப்போ தான் அட்வான்ஸ் பணத்தை கட்டிட்டு வரேன். ஹாஸ்பிட்டலில் தம்பி கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவன் உன்னை பார்க்கணுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். நாளைக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதும் அவனை மீட் பண்ணுற முதல் நாள் நான் தான். ஏதோ ஹாஸ்பிட்டல் தம்பிக்கு ஆப்ரேஷனை கதை கட்டி பணத்தை அடிக்க பார்க்குறான். பிரியா, அழறியா? தேங்க்ஸ் ஃபார் பீயிங் த விக்ரம். நீ தைரியமா இரு. I'll be there for you. நீ என் கூட இருந்தால் போதும் விக்ரம். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். யார் அவ? எனக்கு இவ்வளோ லவ் பண்ண போல இருக்கு. நான் பே பண்ணுறேன். என்ன சொல்றா உன் அருமை வசுந்தரா? போ 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 போ. கேப் கூட போ. கீழே போகிறோம், பின்னாடி போ. பிரேக் டவுனுக்கு பிறந்தவனே கீழே போகணும். அஞ்சு, அல்ஃபோன்ஸு கால் பண்ணுங்க. என்ன பண்றான்? போக மாட்டேங்குது. பாய். பாய். சார். மூர்த்தி, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் சார்.
நம்ம வண்டி எதுவும் ஆக்சிடென்ட் ஆச்சுங்களா? எது கேட்குறேன்? போலீஸ் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு என்னை மிரட்டுறாங்க சார். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் இப்போ உங்கள் கூட வண்டி ஓட்டலை, உங்களோட இருக்கிற ஒரு லேடி தான் டிரைவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் சார். ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி? எதுக்கு நீ கண்டதெல்லாம் சொல்கிறேன்? அறிவில்ல சார்? என்ன சார் சார் லூஸு? மனோஜ், இப்போது உண்மையை சொல்லுங்கள். உங்கள் கூட யார் இருந்தது, என்ன நடந்துச்சு? யார் இது? நேற்று வந்து அதே போலீஸ் தான். என்ன நடந்தது சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன் இல்லை, ஒன்றுமே நடக்கலைன்னு. முதல்ல இங்கே கிளம்புங்க. ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. மனோஜ், மனோஜ், மரியாதை கதவு தருவ மனோஜ், கதவு தருவ மனோஜ். ஹலோ ஹலோ, எங்கே கிளம்பிட்டீங்க? பதில் சொல்லாமல் எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எது இருந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுகிறேன். யோ, நானும் போலீஸ் தான்யா, என்கிட்ட சொல்லு. ஆட்டோ, நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்காரு. தெரில, வண்டி எடு. வா. போச்சு, செத்த. எத்து போலீஸால இருந்தாலும் ஒரு வெத்து போலீஸாவது காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு ஆப்போசிட் இல்லை. போங்க பஞ்சு. யோ, போலீஸ்னா உன் இஷ்டத்துக்கு வரியா? பார்த்து வர மாட்டேன். எங்கே ஹெல்மெட்டு? போகலாம் பஞ்சு. சாரி பாஸ். அறிவு இல்லை. போயிட்டானே, எனக்குன்னு எங்கிருந்து வந்து சேர்றான்னு தெரியல. யோ 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 யோ. இன்ஸ்பெக்டர் அறிவழகன். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் அறிவழகனா? ஆமாம் தம்பி, சொல்லுங்க. நீங்கள் இன்ஸ்பெக்டர் அறிவழகன் தானா? ஆமாய்யா, சொல்லு. நிஜமாவே நீங்க தான் இன்ஸ்பெக்டர் அறிவழகனா? என்னையா நீ திரும்ப திரும்ப என் ஸ்டேஷன்ல வந்து என்கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்க? யோ பஞ்சு. ஐயா, இங்க வாயா. ஐயா, இவனை கூட்டு போய் என்ன வேணா கேட்டு அனுப்பு. சரிங்க, வாங்க. நான் பேசினது நிஜமாவே இன்ஸ்பெக்டர் தானே? ஆமாய்யா. ஏன் அப்படி உசுர வாங்குற? சொல்லுங்க, அவர் இன்ஸ்பெக்டர் அறிவழகன் தானே? அதே அழகன் தான். அந்த அழகனை பார்க்க தானே ஆம்பளை கண்ணி மாதிரி வீராவேசமா வந்த. மனோஜ், மனோஜ் ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு புரியுது. ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆனது உங்கள் கார் தான். கண்டிப்பாக உங்கள் கூட இருந்தவங்க தான் அந்த காரை ஓட்டியிருக்கணும். நீங்கள் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, பட் ஒரு உயிர் போயிருக்கு. பயப்படாதீங்க மனோஜ், நாங்கள் இந்த கேஸ் அஃபிஷியலாக டீல் பண்ணல. நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொன்னால் தான் உங்களையோ இல்லை உங்கள் கூட இருந்தவங்களையோ காப்பாற்ற முடியும். இதே மாதிரி தான் முன்னாடி இன்னொருத்த ஹெல்ப்னு வந்தான். அதை நம்பி நான் கொடுத்த விலை 20 லட்சம் ரூபாய். யாருக்கிட்ட கொடுத்தீங்க? இன்ஸ்பெக்டர் அறிவழகன். யோ, என்னையா சொல்கிற? அதுதான் அன்றைக்கி வந்தவன் சொன்னான். போன வாரம் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அஸ்வினியும் ட்ரைவ் போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒன்றே ஒன்று தான் கொடுப்பேன். ஃப்ராடு. அப்போ இது என்ன? இது ட்ரையல்ஸ். அப்போ திடீர்னு நடு ரோட்டில் யாரும் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பட்டுன்னு வண்டியை திருப்பிட்டான். அஸ்வினி, என்னாச்சு? அஸ்வினி, அஸ்வினி, எங்க இருக்க? என்னாச்சு? என்னாச்சு? நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் மனோஜ். அஸ்வினி வா வா போயிடலாம். அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நடு ரோட்டில் 200 பொறும்போக்கு பொம்மையை வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. உன் மேலே தப்பில்லை, நான் அவளை சமாதானப்படுத்தினேன். ஆனால் அவள் அழுதுகிட்டே இருந்தா. பயத்தில் நாங்கள் தூங்கவே இல்லை. காலையில் 5 மணிக்கு காலிங் பெல் அடிச்சிச்சு. யார் அஸ்வினி? இந்த டைமில் யார்? போலீஸ் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அறிவழகன், உள்ள வரலாமா? உள்ளே வந்தவன் எங்களை மிரட்ட ஆரம்பித்தான். அவனுக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆனது, கார் அஸ்வினி ஓட்டினது, கார் கண்ணாடி உடஞ்சது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தினா. நானும் அஸ்வினியும் தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சணும். அஸ்வினி என்ஆர்ஐ தானே? ஆமாம் சார். ஹிட் அண்ட் ரன் கேஸ். எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ண திரும்பி ஊருக்கு போகவே முடியாது. சார் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் சார், ப்ளீஸ் சார். கேஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஆனால் நாளைக்கு சொந்தம் சொல்லிட்டு யாராவது வந்து பிரச்சனை பண்ணால் அவங்க வாயடைக்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகும்.
வேணாம் மனோஜ். ஸோ நான் தான் ஆக்சிடென்ட் பண்ண ஒத்துக்கிறேன். நீ சும்மா இரு அஸ்வினி. சார் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. மனோஜ், இப்போ அஸ்வினி எங்கே இருக்காங்க? நான் பண்ணது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே இருந்தால் குற்றவுணர்ச்சியிலே செத்துருவேன் அன்னைக்கு கிளம்பி போயிட்டான். இங்கே போனா என்ன நான் ஒன்றுமே புரியல. அவளை காண்டாக்டும் பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது மனோஜ். அஸ்வினியோட நம்பர் 7599447333. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்கிறோம். அஸ்வினி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். உங்களுக்கு அஸ்வினி எவ்வளோ நாளாக தெரியும்? இப்போ தான் கொஞ்ச நாளாக என் ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்க வந்தான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அஸ்வினி என்ஆர்ஐங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம், சிங்கப்பூர். இங்கே நாகர்கோயில் பக்கத்தில் ஏதோ பூர்வீக இடம் இருக்குது, அதை விற்கிறதுக்கு தான் வந்தான். அவன் கூட தான் தங்கியிருந்தாளா? முதல்ல வெளியில் தங்கியிருந்தா. நாங்கள் க்ளோஸாக பழக ஆரம்பித்ததும் இங்கே வந்து தங்கிட்டான். அவ கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமாக இருந்தேன். அவ்வளோ என்ன ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் எல்லாமே ஒரே நைட்டில் மாறிடுச்சு. ஒருவேளை அஸ்வினி சிங்கப்பூருக்கே போயிருக்கலாம்ல, அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கா? அவங்களோட இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி ஏதாவது? இல்லை. எதுவுமே இல்லாமல் யூஸ்ஃபுல் இல்லாத மொபைல் நம்பரை மட்டும் வச்சு லொட்டு லொட்டு தட்டிக்கிட்டு இருந்தியா? மனோஜ், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? என்கிட்ட எதுவும் இல்லை. ஃபோட்டோஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் அப்போ ஃபோனில் எடுத்தது தான். அஸ்வினியை நேரில் பார்த்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது? இல்லை. அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீ பார்த்துருக்கியா? இல்லை. ஏதோ பூர்வீக இடம் இருக்குன்னு சொன்னியே, அதாச்சும் எங்கே இருக்கு? தெரியாது. என்னையா எதுவுமே தெரியாமல் அவளோட என்ன பண்ணிட்டு இருந்த நீ? மனோஜ், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போயிருக்கீங்களா? எப்போவாவது நைட் ட்ரைவ் போவோம். மேக்ஸிமம் தனியாக இருக்கிறது தான் எங்கள் 2 பேருக்குமே பிடிக்கும். ஓ, தனிமையிலே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மனோஜ், எங்கேயுமே போனது இல்லையா? என் பர்த்டே அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு லஞ்ச் வெளியே சாப்பிட்டோம். எந்த ரெஸ்டாரண்ட்? பீச் வாக். என்னைக்கு உங்கள் பர்த்டே? செப்டம்பர் 12th. ஓகே மனோஜ், நாங்கள் அஸ்வினி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். நீங்கள் பயப்படாமல் இருங்க. தேங்க்யூ. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் நிற்காத. வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிட போகுது. எல்லாரும் என்ன மாதிரி நேர்மையான போலீஸ் இருக்க மாட்டாங்க, புரியுதா?